அருணாச்சல் வந்து ஒரு அண்டர் ரேட்டடு டூரிசம்ங்க. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம டஃப்பு. ஐ லவ் ஜஸ்வந்த் கர் அப்படின்னு ஒரு இடம் அப்படி போட்டிருக்கு செல்ஃபி பாயிண்ட்டு. கரெக்டான லொக்கேஷன் தரல. மிலிட்ரி கேம்ப் இது. இங்கே மிலிட்ரி கேன்டீன் ஒன்று இருந்துச்சு. இங்கே வருங்க, தோசை, கேக்கு, சாம்பார், கொஞ்சம் கார சட்னி. ஸோ இங்கே வருங்க, கேஷ் கவுண்டர்கிட்ட பாதாம் வச்சுருக்காங்க ஊற போட்டு. யார் வேணால் எடுத்துக்கலாம், ஃப்ரீ இது, எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்கள். விக்ஸு பாருங்கள். இதெல்லாம் ரோடு உங்களுக்கு தெரியுதா? இது அப்படியே சுற்றி 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 மேலே ஏறி ஹேர்பின் மாதிரி ஏறுது பாருங்கள். அதெல்லாம் ரோடுங்க ஆக்சுவலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து இந்த பக்கம் ரோடு காமிக்குது, நம்ம வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி காமிக்குது. அந்த ரோடு வந்து டோட்டலாக க்ளோஸுங்க. அதனால சுற்றி இருபடி நம்ம ஏறுறோம். இன்னும் சிக் வச்சிட்டாரா? ஓகே. வெல்கம் டு வெஸ்ட்டு கம்மிங். ஒன்றுமே தெரியல, சுத்தமாக தெரியல. பாருங்க எப்படி இறங்குது பாருங்க, முறுக்கு மாதிரி சுற்றி 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 இறங்குது. இன்னமா பாருங்க, ஏற மாட்டேங்குது. தள்ளி விட்டுக்க, தள்ளி விட்டு. மானஸ்டே பாருங்க மேலே. அப்படியே முனையில் நிற்கிதுங்க. ரோடு என்ன வித்தியாசமாக ஒரு மாறி போகுது. மேலே ஏறுதா? ஆமாம், மேலே ஏறுது போல். அதாவது இப்படியே இங்கே போயிட்டு திருப்பி அப்படியே சுற்றி இந்த மேலே ஏறுதுங்க. அத்தாடி எங்கே போகுது? என்னென்னவோ இருக்குது இங்கெல்லாம் போகுது. ஆமாங்க, இங்கே பாருங்க, பயங்கரமான ரோடாக இருக்குங்க. இந்த மேலே ஸோ இந்த இருக்கு பாருங்க பஞ்சர். கிட்டத்தட்ட ஒரு என்னோட சுண்டு வரல் அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தவாங்கிலிருந்து பும்டிலா போகிற ரோட்டில் ஜங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து நேற்று நைட் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சீலா பாஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து ஃபுல்லாக ஸ்னோ. 2 நாளைக்கு முன்னாடி வந்த டூரிஸ்ட் ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ அதனால் வந்து போலீஸ் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இங்கே ஜங்க்னு ஒரு ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி தவாங்கிலேருந்து சைனா பார்டரான பும்லா பாஸ் போனதை பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ஸ்னோங்க. சரிங்களா? வண்டி வந்து நம்ம வண்டி 2.5 டன் ஐஸ் கட்டிய ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வச்சுன்னா எப்படி சல்லுன்னு வலுக்குமோ அதே மாதிரி சல்லுன்னு வலிக்கிருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸான வீடியோவை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தோட தலைநகரமான இட்டா நகருக்கு தவாங்கிலேருந்து போகிறதான் பார்க்க போகிறோம். தவாங்கிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஜங்க்லேருந்து நம்ம எப்படி இட்டா நகர் போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியோ எண்ணில் சிக்கிம் இந்த அருணாச்சல்லாம் சுற்றி பார்த்தோங்கிறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டை கார்டு ஐக்கான்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே மேலே மொனாஸ்ட்ரி. ஸோ பாருங்கள், பயங்கரமான பார்க்கிங்கு. இங்கே 2 செல்ல தம்பிஸ் இருக்காங்க. இந்த ஒருத்தர் இருக்கான், அப்புறம் அந்த ஒருத்தர் இருக்கான். சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மலையில் ஸ்னோ இருக்குது, இந்த மலையில் ஸ்னோ இருக்குது. நைட்டு செம சில்லுங்க. அங்கேயும் லைட்டாக ஸ்னோ இருக்குது. மேலே கீழே சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து உட்காந்து நைட்டு கதை பேசுகிற மாதிரி பான் ஃபயர் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரூம்ஸு. ஸோ அப்படியே எங்கிட்டும் ஸ்னோ இருக்குது கொஞ்சம். ஸோ வண்டி லைட்டாக கண்ணாடி மட்டும் துடைக்கணும். தொடச்சிட்டு அப்படி கிளம்ப வண்டி தான். வண்டி கோல்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருணாச்சலத்தோட தலைநகரமான இட்டானர் பார்த்தீங்கன்னா 409 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட சாயங்காலம் 6:15 போகிற மாதிரி காமிக்குது. 9 மணி நேரம் 28 நிமிஷம். நம்ம எங்கேயோ போகிற மாதிரி காமிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து இதுக்கு முன்னாடி வந்து லேண்ட்ஸ்லைட்னால இல்லாமல் இருக்குது, இப்போ வந்துருக்கு அந்த ஒரு பாலம். ஸோ அதனால் எங்கேயோ போகிற மாதிரி காமிக்கும். பட் ஆனால் இதுதான் வந்து மெயின் ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நேற்று தாங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோஃபால் பெஞ்சிருக்கு. நேற்று வரையில் இங்கெல்லாம் ஸ்னோஃபாலே இல்லை, நேற்று நைட்டு வந்திருக்கும் போல். அருணாச்சல் வந்து ஒரு அண்டர் ரேட்டடு டூரிசம்ங்க. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம டஃப்பு. ஒரு இடத்துக்கு போனோம், இன்னொரு டூரிசம் ஸ்பாட் போகணும்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 16 மணி நேரம் நிற்காமல் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் போக முடியும் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரே ஸ்டெச், இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெச்சில் அப்படியே லூப் மாதிரி அடிக்கலாம். அந்த மாதிரிலாம் இங்கே அடிக்கவே முடியாது. நீங்கள் இந்த இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு அடுத்த டூரிசம் ஸ்பாட் போனோம்னா 16 மணி நேரம் சாலிடாக நிற்காமல் ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 days போக முடியும். 2 days தான். ஒரு நாள் போவீங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பீங்க, மறுநாள் தான் அந்த ஈவினிங் தான் அந்த டெஸ்டினேஷன் போக முடியும். திருப்பி அங்கேயும் ரூம் போட்டு மறுநாள் தான் அந்த இடத்த சுற்றி பார்ப்பீங்க. அதுக்கடுத்து 2 நாளுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கி வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், பனி உருகுறது பாருங்கள், பனி உருகி தண்ணி வடியுது பாருங்கள் வெயிலில். பார்த்தீங்களா சீலா டனல், அந்த டனல் தான் போனோம், 29 கிலோமீட்டரு. ஸோ அங்கேயும் பனி இருக்குங்க. போகிற வழி எவ்வளோ பனி பாருங்கள். க்ளவுட்ஸே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மேகமே கீழே தான் இருக்குது. நம்ம மேகத்துக்கு மேலே நிற்கிறோம். இவனுங்களை பாருங்கள், ஒரு குளிர் இல்லாமல் நிற்கிறாங்க. காரில் வந்து யாரோ காதில் வந்து யாரோ டேக் வேறு போட்டிருக்காங்க பாருங்கள், யாரோட மாடுன்னு தெரில. காரை வீடியோ எடுக்க நிப்பாட்டாங்க. இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டானாருக்கு வந்து 390 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டணும். ஐ லவ் ஜஸ்வந்த் கர் அப்படின்னு ஒரு இடம் அப்படி போட்டிருக்கு செல்ஃபி பாயிண்ட்டு. கரெக்டான லொக்கேஷன் தெரில. மிலிட்ரி கேம்ப் இது. இங்கே மிலிட்ரி கேன்டீன் ஒன்று இருந்துச்சு. சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் ஷூ போடலைங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் நம்ம அந்த பனியில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளைன் சர்ஃபேஸ் போகிறோம். இப்போ நான் தான் ஓட்டினேன் கொஞ்சம் நேரம். ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவும் இது போடல, ஷூ போடல. இந்த இருக்கு பாருங்க, இண்டோ மிட்டபிள் சீலா வாரியர்ஸ். இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் பாருங்கள், 10,960 அடி உயரத்தில் இருக்குங்க. ஸோ போவோம் மிலிட்ரி கேண்டீனுக்குள்ளே, என்ன சாப்பிட இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பிடுவோம். நம்ம ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி விடுவோம் இங்கே நேவார்த்தமாக. பார்த்தீங்கன்னா கேண்டீனில் பாருங்கள், இதெல்லாம் ஸ்வீட்டாக ஒரு தோசை சொல்லியிருக்கோம், ஒரு ராஜ்மா ரைஸ் சொல்லியிருக்கோம், ஒரு ஆலு பரோட்டா சொல்லியிருக்கோம். வரட்டும், எல்லாம் வந்து 50 ரூபாயாம், ரொம்ப கம்மிங்க இங்கே. ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ இதுதான் ராஜ்மா ரைஸ். எடுத்துக்கோம். சுட சுட இருக்குங்க. சூப்பரா சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லாவே வச்சுருக்காங்க. தோசை, சாம்பார், ஆலு பராத்தா. தேங்க்யூ சார். சார் 1 ஸ்வீட், எக் ஸ்வீட். இங்கே வருங்க, தோசை, கேக்கு, சாம்பார், கொஞ்சம் கார சட்னி. தோசைங்க, தோசை சூப்பராக இருக்கு. எப்படி மாவு புளிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. சாம்பார்லாம் பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குங்க. பப்பா டேஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தோசை. செம்ம டேஸ்ட்.
இன்னும் 2 தோசை அங்கேயே எடுத்துருவேன் நான். இப்போ 4 பரோட்டா கடல மாவில் செஞ்சுருக்காங்க போல. இந்த தால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பர் டிஃப்ரெண்ட். இந்த இது நான் எங்கேயுமே சாப்பிடல. ரொம்ப டேஸ்ட்டு. கேக்கு எதையுமே குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தோசை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இருந்தா இந்த தோசைக்கு வந்து இன்னொரு ரவுண்டு வந்துட்டான் பாருங்க. தோசை சாப்பிட்ணும்னு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஜாங்கிரி பிச்சு போட்ட ஜாங்கிரி வாங்கியிருக்கோம். செம்மையா இருக்கா? இன்னும் ரொம்ப நாள் இப்போ சாப்பிட்றதுனால வெறித்தனமாக வந்து உள்ள பாயிடும். நாங்கள் எப்படி இருக்கு ஜாங்கிரியா? இல்லை மொத்தத்துக்கு சாப்பாடுலாம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. எவ்வளோ கொடுக்கும்? 5க்கு 5க்கு ஒரு 4. தோசை ஏற்கனவே சுட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா சுட சுட தான் இருக்குது. 50 ரூபாங்கிறது சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ இங்கே வந்து கேஷ் கவுண்டர்கிட்ட பாதாம் வச்சுருக்காங்க. ஊற போட்டு யார் வேணால் எடுத்துக்கலாம். ஃப்ரீ இது. எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். நீ எத்தனை எடுத்த? ஃப்ரீ கிஃப்ட். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்கள். விக்ஸு. ஸோ இந்தியன் ஆர்மி தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கேஃப்டர் ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பாடு. ஸோ அப்படியே போவோம். போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாதாமெல்லாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அடிச்சு உள்ளே இறக்கியாச்சு. கூட க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸ்னோஃபால் ஃபுல்லாக நேற்று நைட்டு செம்ம ஸ்னோஃபாலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு ஓரமாக. இவங்கெல்லாம் இருக்க போய் தான் இந்த பக்கம் மூவ்மெண்ட்டே இருக்குங்க. எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எங்கேயுமே நடுவில் எல்லா ஸ்னோவும் எடுத்து நீட்டான பாத்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா வீடியோலையும் சொல்லுவேங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரியோட மரியாதை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லா இடத்தையும். வேலை சகதியாக இருக்கான்னு பார்த்துக்கோம். சகதி இல்லைன்னா தாண்டி போயிடுவோம். நல்லா வயிறு முட்டை சாப்பாடுங்க. வெளுத்தாச்சு விட்டு. நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேறையா. வெளிவெளி வெளுத்தாச்சு. அப்படியே போயிடலாம். நான் போயிடுறேன். 389 6:24 போகணும்னு காமிச்சிச்சாப்பில் கிளம்பையில். இப்போ 7:24. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் கிட்டக்க சாப்பிட்டோம் மிலிட்ரி கேன்டீனில். அப்புறம் வந்து சில ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி லேட் பண்ணோம். ஸோ அதனால தான். பட் என்ன லைஃப்பில் ஒன் டைம் தான் வரோம். சும்மா இந்த இடத்துல வச்சு தேய்ச்சிட்டு போகணும் நம்ம. அவங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. ஒரு வெள்ளைப்பூர்வ பூத்துன மாதிரி இருக்குது எல்லா இடமும். என்ன சிக்க வச்சிட்டாரா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வண்டி வரவும் நம்ம வந்து லெஃப்ட் ஓரம் கட்டினோமா பிளாக் ஐஸ் வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன வழக்கம் போல் நேற்று இதோட பயங்கரமான ஸ்னோவில் போனோம். அப்போ அந்த அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தை பயன்படுத்தி வண்டியை உள்ளேருந்து எடுத்தாச்சுங்க. நேற்று அனுபவம் வந்து உக்கிரமான அனுபவம். ஒரு நிமிஷம் வந்து மறுக்கை ஆகிருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு உக்கிரமான அனுபவம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க வண்டி வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுங்க. டப்புன்னு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ நான் ஓரங்க டாப்பில் நார்மல் வண்டி தானே, நார்மல் வண்டி தான் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் ரைட்டு ஒதுங்கிட்டாப்பில். ஏன்னா ரைட் சைட்லாம் ஃபுல்லாக பிளாக் ஐஸு. ஸோ நேற்று இந்த நைட்டு இந்த ரோட்டில் வந்திருந்தோம்னா என்ன இருக்கும் பாருங்கள். இப்போ இவ்வளோ உக்கிரமாக இருக்குது. இது நைட்டில் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. சாப்பிடல எங்கே ஒருத்தர் வந்தவர் சொன்னாராம், நம்ம நண்பர்கிட்ட செயின் இல்லாமல் இந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாராம். நம்ம செயின் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வண்டி வழுக்கவும் வருவாங்க, லைட்லாம் போட்டு வராரு. ஏன்னா பிளாக் ஐஸு. பிரேக் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவங்களுக்கு வழுக்கிட்டு போயிடும்.
இந்த பனிலே வந்து பனி வந்து ஃப்ரெஷ் ஸ்னோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சரிங்களா. அந்த ஃப்ரெஷ் ஸ்னோ வந்து கொஞ்சம் செட் ஆகி அப்படியே கீழே ரோட்டில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்கல நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கும். ரொம்ப உக்கிரம் வெயில் இல்லை, லைட்டான வெயில் அடிக்கல பிடிச்சிக்கும். ஸோ அந்த டைம் வந்து பிளாக் ஐஸாக ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா. அந்த டைம் வந்து ரொம்ப 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 ரிஸ்க்குங்க. வண்டி வந்து நம்ம சொல் பேச்சே கேட்காது, அது வாட்ட அது இஷ்டத்துக்கு போ. இவ சுற்றி எடுத்துக்கிட்டு மெதுவாக போ, அப்போ நம்ம போக முடியும். போயிடுச்சு ஒரு வண்டி உள்ளே. ஸோ நிறையா வந்து இந்த ஊரில் வந்து ரோப் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் செயின் யூஸ் பண்ணுறாங்க வீலில். ரெண்டுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே பிரேக் ஆகுதுங்க. ரோப்பெல்லாம் வந்து அசால்ட்டாக பிரேக் ஆகுது, சீக்கிரமே கிழிஞ்சிருது, கிளியர் ஆயிடுது. இது வந்து ஸ்னோ செயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் வந்து டியர் ஆயிடுது, அதாவது உடஞ்சிருது. ரைட்ல எஃப்டியா அந்த சைட் இப்படி வரவே இல்லை தானா. மறுபடியும் ஸ்னோ வந்துருச்சு இந்த இடத்துல. கொஞ்சம் இதெல்லாம் பிளாக் ஐஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். சால்ட் ஆகிடுச்சு வண்டி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ மோடு போட்டு 4 லோ போட்டிருக்கோம் அதனால. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 376 கிலோமீட்டருங்க, 8 மணி நேரம் 44 நிமிஷம் அப்படியே போவோம். ரோடை பாருங்கள், ரோடு எங்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் எங்கிட்ட போய்கிட்டு இருக்கு ஜிபிஎஸ். பாருங்க, இதெல்லாம் ரோடு உங்களுக்கு தெரியுதா? இது அப்படியே சுற்றி மேலே ஏறி ஹேர்பின் மாதிரி ஏறுது பாருங்க. அதெல்லாம் ரோடுங்க ஆக்சுவலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து இந்த பக்கம் ரோடு காமிக்குது, நம்ம வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி காமிக்குது. அந்த ரோடு வந்து டோட்டலாக க்ளோஸுங்க, அதனால சுற்றி இங்கூடி நம்ம ஏறுறோம். ரோடு தெரியுதா? இதெல்லாம் ரோடுங்க, மேலே ஏறுது, இந்த தெரியுது பாருங்க. நம்ம பாருங்கள், சம்மந்தமே எல்லாம் ரோடே இல்லாத இடத்துல போகிற மாதிரி காமிக்குது பாருங்கள். இந்த ரோடும் போய் அங்கே தான் கரண்ட் ஆகும் ஒரு பாயிண்டில். ஸோ பாருங்கள், அந்த ரோட்டுக்கு வந்து நம்ம சுற்றி வரப்போகிறோம். அதுதான் ஜாயிண்ட் ஆகுது. அது வேறு மலையில் வந்துச்சு, இது வேறு மலையில் வந்துச்சு. இப்போ வந்து இந்த மலையிலே வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. மெதுவாக போங்க ராசா. 4 லோ தான் போட்டிருக்கோம், 40 தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ரோடு, இந்த இடத்துல வந்து ஹேர்பின் மாதிரி அடிக்குதுங்க. ஹேர்பின் மாதிரி அடிச்சு ஏற வேண்டியது. இந்த பாருங்க ஜாயிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்க, பிரேக் பண்ணிட்டு அடிச்சுடாத, அதே ட்ராக்ஷன்லேயே போயிடும். எவனும் ஆப்போசிட்டில் வராத வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட்டில் வந்தால் தான் சோலி முடிஞ்சது. இந்த இடம்லாம் கண்டிப்பாக செயின் தேவைப்படுங்க. இன்கேஸ் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா செம கஷ்டம். ஆமாம், ரைட்டில் பாருங்க, லேக்கு பாருங்க, ஃப்ரோசன் லேக்குங்க. இங்கே பாருங்க, இதான் லேக்கு. இந்த பாருங்க, நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த லேக் இருக்கு பாருங்க, ஃபோட்டோ தண்ணி இருக்கா பாருங்க, ஃப்ரோசன் லேக். மேப்பில் காமிச்சு பார்த்தீங்களா லேக்கு? ஸோ பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த லேக் வந்து அப்படியே சுற்றி
அப்படியே இங்கே வரையும் போகுங்க. எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. அங்கங்கே மட்டும் தண்ணி நிற்கிது பாருங்கள். ஓரம்போ ஓரம்போ தம்பே தம்பே ஐயா விட்டுரோடா ஓரம்போ. அப்படி போ வழியில பாரு. கிட்ட ரைட்டா பின்வீல் வேற பக்கம் போகுது, முன்வீல் வேற பக்கம் போகுது. பிரேக் அடிச்சா பேர். வெல்கம் டு வெஸ்ட் கம்மிங். ஸோ இங்கே பாருங்க, சீலா பாஸ் 13,700 அடிங்க. இங்கே பாருங்க, முன்னாடி பாருங்க ஸ்னோஃபால். ஐயோ இல்லைங்க, நேற்று மாதிரி இருக்கு. இன்னைக்கும் அதே தானா? டாப்பில் இருக்கோங்க நம்ம. ஃபுல்லாக மிஸ்ட்டு. வண்டி பிரேக் மட்டும் அடிச்சிடக்கூடாதுங்க. கேமராவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும், ஆனால் நேரில் பார்க்கல ஒன்றுமே தெரியலைங்க. இந்த ரோடு தான் நேற்று வந்தமாங்கிற அளவுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ பிரேக் அடிச்சிடாத, ஸ்லோ பண்ணிடாத. இப்போ தெரியுதுங்க அவர் ஏன் வந்து செயின் இருந்தால் தான் போக முடியும்னு சொன்னாருன்னு. அவர் அவசரப்பட்டு சொல்லிட்டோமே இந்த விஷயத்துக்குலாம் சொல்கிறாருன்னு. இந்த பாருங்க, திராங் 51 கிலோமீட்டர். நேற்று வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம திராங்லேருந்து தான் கிளம்பி உம்லா போயிருப்போம், அதாவது தவாங்க்கு மேலே. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிங்க. பார்த்து தெரியுதா ரோடு? ஏய் ஒன்றுமே தெரியலையே. கண்ணாடி கலட்டினா, கூலிங் கிளாஸ் கலட்டினா வெள்ளை வெள்ளையன்ல இருக்கு. என்னாச்சு? இந்த மாதிரி பனிக்கு இதுக்கு வந்தீங்கன்னா கூலிங் கிளாஸ், கூலர்ஸ், சன் கிளாஸ் என்ன வேணா சொல்லலாம், அது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு கண்ணு கூசும், செகண்டு உங்களுக்கு ஒன்றுமே பார்க்க முடியாது, அந்த வெள்ளையை சுற்றி வெள்ளை வெள்ளையன்னு கிடக்கும். ஆனால் நேற்று போன பும்லாவோட, அதாவது போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த பும்லாவோட இது கொஞ்சம் கம்மி தான். இங்கே கூட பரவாயில்லைங்க, 8 மணிக்கு வண்டி வரல. அங்கே அத்தனை வண்டி வந்துச்சுங்க, மிலிட்ரி வண்டி. -3 டிகிரி தாங்க. ஆனால் அதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்னோன்னு. ஸ்னோக்கும் இந்த வெதருக்கும் இந்த டெம்பரேச்சருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இங்கே லெஃப்ட்லாம் பாருங்க, ஒன்றுமே தெரியல, எங்கே இருக்கோம் ஏது பண்ணுறோம் ஒன்றுமே தெரியல. உள்ளே எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குனே தெரியலங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சுங்க. கையெல்லாம் செம ஃப்ரீஸாக ஆகுது, ஏன்னா கன்யூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கை வந்து வெளியே வச்சுருக்கனால செம ஃப்ரீஸாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இறங்குது பாருங்கள், ஸோ முறுக்கு மாதிரி சுற்றி 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 இறங்குது. இந்த சீலா பாஸை தாண்டிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்னோ இருக்காதுங்க. கீழே போகிற வழியில் எங்கேயுமே ஸ்னோ இருக்காது. நம்ம வந்து இட்டாநகர் போயிடுவோம், அங்கே வரையும் எங்கேயுமே ஸ்னோ கிடையாது. அதுக்கடுத்து நம்ம ஸ்னோ பார்க்கணும்னா அடுத்த லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அங்கே போனால் பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா எண்ணில் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பாருங்க முன்னாடி ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள், ஒன்றுமே தெரியலங்க. நைட் வந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோதான், வண்டியை போட்டு ஏதாவது படுத்து தூங்க வேண்டியதான். படுத்துங்க நைட்டாக என்ன ஆகுதுன்னு தெரியாது நமக்கு. படுத்துங்கனாலும் தண்ணி வந்து உறைஞ்சி காலைல மிலிட்ரி வந்து கண்ணாடியெல்லாம் உடச்சி தான் நம்மளை வந்து மீட்கணும். ஹேர்பின் பண்ணிட்டு பாருங்க, ஹேர்பின் பண்ணுங்க அது. இங்கே கொஞ்சம் grip ஆகாது, ரோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் செகண்ட் போட்டுக்கலாம், செகண்ட் போடலாம். ஸோ ஆப்போசிட்டில் இன்னோவா வருதுங்க, 2 வீல் டிரைவு. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே நிப்பாட்டு. தலைவா வா தலைவா வா தலைவா, உள்ள சொருகு தலைவா, உள்ள சொருகு தலைவா. பிபியும் நான் அடிச்ச போகும் தலைவா. லெஃப்ட்டில் பாருங்க, லெஃப்ட்டில் போக முடியாது. போயிட்டார் தலைவர், போயிட்டார். இன்னமா பாருங்க ஏற மாட்டிக்கு. தள்ளி விட்டுப்படு. அழுத்திட்டார். அடுத்த வண்டி வருது. இப்போதான் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியும் ஒன்றா வருது. போதும். ஏய் முன்னாடி இருக்குது, இது இருக்கு. போ ஸ்ட்ரைட்டாக போ. போகலாம். ஸோ இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்கங்க. அதனால தான் கன்னியூஸாக எல்லா வண்டியும் வருது. ஸோ அதில் அந்த இனவான வந்த அக்கா வந்து தமிழ்நாடான்னு கேட்டாங்க. எங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் நம்ம காரில். இந்த மாதிரி இடத்துல வந்து நேற்று வந்து ஒரு மிலிட்ரி ஒருத்தர் கேட்டார், தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம கிட்ட ரிட்டன் வரையில் வந்து பரேடே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வண்டி நம்பரை பார்த்து டிஎன் பார்த்துட்டு ஆன்னு கத்துனாங்க. அது கத்தையில் நமக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன் கத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது யாரோ தமிழ் ஆள் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து கத்துனாங்க. நமக்கும் கூஸ் பம்ப்ஸு, அவங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ், அதாவது புல்லரிக்கும் தருணம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சுன்னு. ஒன்றுமே தெரியலங்க. எவ்வளோ டிகிரி? -1. இங்கே பாருங்கள் ஹேர்பின் வேறு. நமக்கு எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியலை, சுத்தமாக தெரியலை. இந்த சும்மா ஒரு 20 மீட்ரு அவ்வளோதான் தெரியுது ரோடு. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பனி வந்து முடிய போகுது. நார்மல் வந்துருச்சு. இந்த பாருங்கள். ஆனால் க்ளவுட்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. இந்த வண்டி எப்படி ஏற போதும் பாவம். ஸோ நேற்று கண்டுபிடிச்சிட்டாங்க. நேற்று வந்து நம்ம இந்த ரோடு மூடி இருந்தாங்க, நேராக போயிருந்தோங்க சீலா டன்னல் இல்லையா. அதாங்க நேற்று அந்த ரோட்டில் போயிருந்தோம், தெரியுது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து இந்த ரோடை மூடி இருந்தாங்க, இன்றைக்கி வந்து இந்த ரோட்டில் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ரோடு மூட்டாங்களா என்னன்னு தெரில. கரெக்டுங்க. அதனால தான் அந்த கூகுள் மேப் வந்து அப்போ இங்கிட்டு போனோம். அதனால தான் நம்ம கூகுள் மேப் வந்து அப்போ வந்து காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ரோடு இல்லாமல் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ரோடே இல்லை, ஃபுல்லாக பனியாக மூடி இருக்குது. அதனாலே பாருங்கள் இந்த ரோட்டில் போகிறேன் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதனால தாங்க அந்த ரோடை காமிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த ப்ரோ இருக்காங்க பார்த்தீங்களா, பார் ரோடு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பாருங்கள் எப்படி ஏற்றி கொண்டு போய் அடுத்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்புறம் வேலைக்கு. எல்லாருமே லோக்கல்ஸ் தாங்க, இந்த ஊருக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்க போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது இந்த ரோடெல்லாம். அண்ணே எத்தனை பேரை நம்பி உட்காந்து வராங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக போகலாம். ஆனால் ஏன் இப்படி ஓட்டுறாருன்னு தெரில. இவருங்க வீலே தூக்குற அளவுக்கு திருப்புவார். அங்கே பனியில் கூட இருந்துடலாம் போல இருக்கு.
இங்க சுத்தி சுத்தி ஒரு வாந்தியே வர வச்சிருவாரு போல. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. இங்க பாருங்க, கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் நம்ம. ஆமா இந்த மாதிரி முறுக்கு சுத்தி இருக்கு பாருங்க. யாருங்க இந்த மாதிரி முறுக்கு சுத்துறது? இன்னும் முறுக்கு சுத்தி தான் கீழே போகணும். வா கீழே போலாம், பள்ளத்தாக்குங்க. கம்மன் இருக்கு ரோடு. அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கமலா ஆரஞ்சுங்க. நம்ம ஊர்ல இருக்கு பார்த்தீங்களா கமலா ஆரஞ்சு. ஸோ அது இவன் ரைட் சைடில் கொஞ்சம் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே தோட்டத்தை பாருங்க. பாருங்க கமலா ஆரஞ்சு. நம்ம ஊரில் வந்து இது குளிர்ச்சின்னு சொல்லி சாப்பிட மாட்டோம். இங்கே வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் தான் அது வளரவே செய்யுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 321 கிலோமீட்டர் காத்திராங்க என்ன போல். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. முண்டியில் வந்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டானருக்கு வந்து 279 6 மணி நேரம். எங்கேயுமே நிற்கவே இல்லை பெருசாக. ஸோ முண்டியில் போயிட்டு டீசலை போட்டுட்டு அப்படியே வந்து இந்த ரோடு பாருங்கள், செம்மையாக இருப்பாங்க. அப்படியே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கிட்டு லஞ்சுக்கு தான் டின்னரை போய் இட்டானாவில் சாப்பிடுவோம். இதில் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை. அங்கே நம்ம கேன்டீனில் சாப்பிட்டதே ஜம்முன்னு நடக்குது வீட்டில். இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சரியான ரோடுங்க இது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ தெங்கா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து வாழைப்பழம் என்னன்னு கேட்க வந்திருக்கோம். பாய் बनाना डजन कितना? हाँ 80-50 केजी 50 ओके केजी என்ன தெரியல இது. ஓகே ஓகே பாய் கூகுள் பே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லஞ்சு வாழைப்பழம் இது. அப்புறம் வந்து ப்ரெட் வாங்கியிருக்கோம். ப்ரெட்டு என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 249 கிலோமீட்டருங்க. நிலச்சவே இருக்குங்க, எப்படியா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 16 நிமிஷம் காமிக்கி. ஒரு 83 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளெயின் ரோடு வர மாதிரி கூகுள் சொல்லுது. பார்ப்போம். ஃபுல்லாக மிலிட்ரி கேம்ப் தாங்க. இதான் மிலிட்ரி கோட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. இனிமேல் வந்து நமக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து பனிமலை எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் மலை இருக்குது. ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது மலைத்தொடர்லேருந்து இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரையும் போனோம்னா இந்த அருணாச்சல் பிரதேசோட தலைநகரமான இட்டானார் போயிடுவோங்க. இந்த பிஆர்ஓ பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். சும்மா ஐடியலாகவே எங்கேயுமே இல்லை பாருங்கள். வேலை போய்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது. மானஸ்டே பாருங்கள் மேலே. அது அப்படியே முனையில் நிற்கிதுங்க. மோனஸ்டி மேலே சுற்றி தான் வண்டி போகுது. மோனஸ்டி ஒரு இது மாதிரி சுற்றுது. நம்ம ஊரில் அந்த கோயிலை சுற்றுவோம்ல, அந்த மாதிரி மோனஸ்டி ஒரு சுற்று. மோனஸ்டி இருக்கனால தான் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஃப்ளாக் எல்லாம் போட்டிருக்காங்க. ரோடு என்ன வித்தியாசமாக ஒரு மாதிரி போகுது. மேலே ஏறுதா? ஆமாம் மேலே ஏறுது போல். அதாவது இப்படியே இங்கே போயிட்டு திருப்பி அப்படியே சுற்றி இந்த மேலே ஏறுதுங்க. அத்தாடி எங்கே போகுது? என்னென்னவோ இருக்குது இங்கெல்லாம் போகுது. ஆமாங்க இங்கே பாருங்க, பயங்கரமான ரோடாக இருக்குங்க. இந்த மேலே அதெல்லாம் போகிறோங்க நம்ம. ஸோ சொன்னே பார்த்தீங்களா ரோடு இது அப்படியே போய் இப்படியே சுற்றி மேலே ஏறுதுங்க. இந்த இருக்கு பாருங்க மோனஸ்ட்ரி. இருங்க இந்த வண்டி போட்டோம், அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க மோனஸ்ட்ரி. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. அதாவது அங்கனக்குள்ளே ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து இப்படியே சுற்றி
இந்த மோனாஸ்ட்ரி வழியாக அப்படியே பின்னாடி போய் இங்கிட்டு வந்து இப்படியே மேலே ஏறிச்சுங்க. இந்தா இது உள்ளே அப்படியே சுற்றி திருப்பி இங்கே மேலே ஏறுது. பயங்கரமான ரோடுங்க. மோனாஸ்ட்ரி வருங்க, படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோடு அப்படியே வந்து இதில் அப்படியே மேலே ஏறுது, அப்படியே அங்கே ஏறி அப்படியே போகுதுங்க. செம்ம டிஃபிகல்ட்டான ரோடு. புழுதி பறக்க ஒரு ரோடு ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் சுண்ணாம்பு மலை மாதிரி போல். ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டச்சு கிட்டச்சு இந்த பக்கம் செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு டனலுங்க. என்ன போட்டிருக்கு? நிச்சிப்பூ. இதெல்லாம் பாருங்க செம பயங்கரமா இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த அங்கேருந்து பார்த்தோங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரோட்லேருந்து பார்த்தோம். அப்படியே சுற்றி இதில் வந்து இங்கே வந்துட்டோம். மழை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இங்கே. அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரோடு தெரியுதா? இந்த முனையில் தெரியுது பாருங்க இங்கேக்குள்ளே. ஸோ அந்த ரோடுக்கு தாங்க சுற்றி போகுது. அவ்வளோ கீழே போகிறோம் சுற்றி. அதை காமிக்கிறக்காக தான் இறங்கினேன். இந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான மலைங்க இது. இந்த மாதிரி ஒரு மலையை நான் வாழ்நாளில் பார்த்ததில்ல. இந்த அங்கே போய் பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு வரப்போகிறோம். தெரியுது பாருங்க. அப்படியே ஸ்லோ ஓப்பன். கரெக்டாக இங்கே இறங்கி இந்த தெரியுது பாருங்க. ஸோ அந்த இடம் தாங்க பயங்கரமான வியூ. ரோடு சுற்றி இந்த இது வழியாக போய் அப்படியே போகுது. பயங்கரமான மலை தொடருங்க இது. எல்லாம் அருணாச்சலின் கிராமங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஏழ்மைங்க இந்த சைட்லாம். தகரெல்லாம் பாருங்களேன். இங்கெல்லாம் கொஞ்சம் ஏழ்மை தான், பெரிய லெவலில் பொருளாதாரம் இல்லை. கீழே பாருங்க, கலரை பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? பாருங்க, இங்கதான் பாருங்க. ஃபுல்லாக இதுதான், அந்த வுட்டில் தான், அதுவும் பழைய வுட்டு எல்லாமே. அவ்வளோதாங்க, அப்படியே அடிவாரம் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து நார்மல் ஹைவே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 202 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம் 5 நிமிஷம் காமிக்கி. அப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகம். அப்படிங்கிறப்ப இந்த ஹைவேஸில் இந்த மலையில் வந்து 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகம் தான் ஓட்ட முடியாது, சமர்ப்பணாமல் தான் ஓட்ட முடியும். ஸோ அந்த கணக்கில் பார்க்கையில் மேபி ஹைவேஸ் வர வாய்ப்பு இருக்குது. செம்ம பரப்பாக பார்ப்போம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:25, 8:30 இட்டானார் போயிடும்னு காமிக்குது. எத்தனை மணிக்கு போகணுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ ரோடு முடிஞ்சிருச்சு போலங்க. ரோடு வந்து ரொம்ப சிறுசாயிடுச்சு.
பாருங்களேன். இதெல்லாம் பிஆர்வி ரோடே கிடையாது. பிஆர்ஓ ரோடுனாலே கொஞ்சம் விசாலமாக இருக்கும். இந்த ஊரை பாருங்க, சின்ன வில்லேஜ். ஊருகா எல்லாம் நல்லா ஊரை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அப்போது பார்த்தீங்களா ஒரு மிலிட்ரியோட டோ வெஹிக்கிள். ஸோ அவங்க பேசினாங்க. இப்போ அவங்க வந்து கண்ணூரம் தமிழ் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னே பேசினாங்க, எந்த ஊர் என்ன இதுன்னு. வெப்சைட்டில் பாருங்க, நதி வரப்போது பாருங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி பேசல உண்மையில நல்லா இருக்குங்க. அது சவுத் பீப்புள் தான் நல்லா நிறையா பேசுகிறாங்க. நேற்று வந்து ஒருத்தர் வந்து ஆந்திராக்கார் ஒருத்தர் பேசினார், தமிழ்லேயே பேசினார். இவர் கேரளாக்கார், இவரும் தமிழ்லேயே பேசுகிறாரு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றி அங்கே போடு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து ஒரு சின்ன ஆணி எண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நம்மகிட்ட எல்லா கிட்ட இருக்குது. பட் ஆனால் கடை இருந்தால் டப்புன்னு முடிச்சுட்டு போயிடலாம். நம்மனா ஒரு 1/2 hour 1 hour ஆயிரும், இருட்டாயிரும். ஸோ அதனால வந்து கடைக்கே வந்துட்டோங்க. அது போகிற வழியில் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெஸ்ட்டு கமைங் அப்படின்னு போட்டிருக்கு டிஸ்ட்ரிக்கு. ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலுப்பாங். ஸோ இந்த இருக்குது பாருங்கள் பஞ்சர். ஈஸி தான், இந்த சைடு இருக்கனால ஈஸியாக குத்தி எடுத்துடலாம். யார் ஒன்றும் போகலங்க. பஞ்சராகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே பார்த்துட்டேன் நான். யார் ஒன்றும் அப்போலேருந்து போகவே இல்லை. ஏன்னா அந்த ஆணி வந்து உள்ளே இருக்கனால எந்த பிரச்சனையும் ஆகலை. பெரிய ஆணி தான் போலையே. பாய் ஸ்டிப் மாட்டுறாரு. பாய் ஆணியங்க பாய். பாருங்க ஆணியை பாருங்க, எவ்வளோ பெரிய ஆணின்னு. கிட்டத்தட்ட ஒரு என்னோட சுண்டு வரல் அளவுக்கு இருக்குது. பயங்கரமான ஆணி. சுண்டு வரல் இங்கே ஒரு சுண்டு வரலே தான். த்ரெட் எடுத்தாப்புல, லிக்விட் ஊற்றினாப்புல. नाइट्रोजन भाई भाई नाइट्रोजन नॉर्मल नाइट्रोजन नहीं या चल ओके 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 कुत्तू भाई भाई இன்னும் பிரஷர் பத்தல போயிட்டார் உள்ள போய் ஜம்முன்னு சூப்பர் பாய் அவ்வளோதான் பாய் நச்சுன்னு குத்தி விட்டாப்ல 35 ஸோ இந்த கடை தாங்க எக்ஸ்பிரஸ் வீல்ஸ் அமோஸ் ஸ்டோர்ஸ் நான் போட்டிருக்கோம் ஓகே பாய் பாய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார் இறங்கலைங்க யார் இறங்கியிருந்தால் சென்சாரில் காமிச்சிருக்கோம் யார் இறங்கலை இந்த இதான் ஆணி இன்னே வார்த்தமாக வச்சுப்போமா எந்த ஊரில் குத்துன ஆணின்னு இதை இன்னே வார்த்தமாக இங்கே வச்சுப்போம் இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கு இது வந்து எந்த ஊரில் அருணாச்சல் ஆணி அருணாச்சலில் ஆணி குத்தி வாங்கியிருக்கோம் நம்ம வாங்க அப்படியே போவோம் இப்போ என்னடா இந்த ஆணி குத்தி காற்று இறங்கல இந்த ஆள் பஞ்சர் போட்டதுல இறங்கியிருந்தா எப்படி இருக்கும் பரவலியில் அதான் பண்ணாப்புல ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா வீலை கழட்டுவோம் சொன்னாப்புல எங்கே பஞ்சர் தெரியாமல் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி see you குட் நைட் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சைடில் தான் பஞ்சராக இருக்குது கழட்டான தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குங்க
இந்த டியூப்லெஸ் டயருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்களா? டப்புன்னு முடிஞ்சது. ஸோ அப்படியே போவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 182 கிலோமீட்ரு, 3 மணி நேரம் 36 நிமிஷம் அருணாச்சல் ஆணியோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஊரில் போயிட்டு ஒரு பெரிய ஷோகேஸ் செஞ்சு அதில் வந்து அருணாச்சல் ஆணின்னு வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இந்த ஊரை பாருங்கள், புகை மூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று புகை தள்ளிக்கிட்டு கிடக்கு இந்த ஊர் ஃபுல்லாக. என்னன்னே தெரியலையேங்க. டிபி ஊர் பேர் டிபி. ஆமாம், டிபி பஜார் லைன். செக் போஸ்ட் இருக்கு பாருங்க, இங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பாருங்க, எவ்வளோ டென்ஸாக இருக்கு பாருங்க. இது வந்து எலிஃபண்ட் கிராசிங் ஜோனா. செம்ம டென்ஸுங்க. இந்த இறங்கும் அந்த இறங்கும்னு பார்க்குறேன், ஹில்ஸ் இறங்க மாட்டேங்க. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்கு. கேமராவில் கொஞ்சம் டல்லாக இருக்கும், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க. இந்த பனியிலே தன்னால் விளாண்டுப்புட்டு இன்னைக்கு வந்து இந்த பச்சை பசேன்னு பார்க்கவும் கண்ணுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது, கூலிங்காக இருக்குது உண்மையிலே. அதே மாதிரி இத்தனை நாள் மலை காடுகளை வாழ்ந்துவிட்டு இந்த சமப்பரப்பை எப்படா பார்ப்போன்னு கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இந்த ஆர்ச்சை பாருங்க, எத்தனை புது ஆர்ச்சா பார்த்தோம். இந்த ஆர்ச்சை பாருங்க, பாலடைஞ்ச பூமியாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அடுத்த மலை ஏறுது, எப்பா தம்பி இறக்குவீங்களா மாட்டிங்களேங்களே. இந்த இமயமலை தொடரை பொறுத்த வரையும் பாருங்களேன், என்னதான் இல்லை பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கு, பாலைவனம் மாதிரியும் இருக்கு, பனிமலையும் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த இட்டாநகர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பழுக்கு போங்கில் தான் இருக்கும். அதாவது வந்து டயர் பஞ்சர் பண்ணதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்தோம், அவ்வளோதான். ஸோ இந்த இட்டாநகர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருணாச்சல்லேருந்து அசாம் வந்துட்டு, அசாமில் தான் மறுபடியும் நம்ம வந்து அருணாச்சல் போகணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரோடு நமக்கு ரூட்டு. 2 ரோடு இருக்குது ஆக்சுவலாக. ஒரு வந்து ஹில்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி வர மாதிரி. அது ஒரு 50 கிலோமீட்டர் சுற்று, டைம் அதிகமாகும் ஹில்ஸ்லேயே போனால். இது வந்து கீழே வந்து போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கீழே வந்துட்டு போகிறதே சூஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் ஹில்ஸில் போகிறதுக்கு இந்த மாதிரி புது லேண்ட்ஸ்கேப் பார்ப்போம்னு. அசாம் போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு பாருங்க. வெல்கம் டு அசாம், தி எசன்ஸ் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. ஸோ அவ்வளோதாங்க, அசாம் வந்தாச்சு. இந்த பார்டர் லைன் இதில் வந்து மேப்பில் வந்து ஒரு லைன் மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பார்டர் லைன். ஆனால் நம்ம அஃபிஷியலாக அசாம் வந்துட்டோம், பட் மேப்பில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் கிடக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இட்டாநகர் வந்தாச்சுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:11 ஆயிடுச்சு. 7:30 காமிச்சிச்சு, 8:11 ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு ரூம் ஏதாவது பார்க்கணுங்க, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது. ஹில்லில் தான் இருக்குங்க, இதுவுமே கொஞ்சம் ஹில்லு தான், ரொம்ப பெரிய ஹில்லு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஹில்லு. இந்த இட்டாநகரில் வந்து ரூம் தேடிட்டு இருக்கோம். ஒரு ரூம் உருப்படியாக இல்லைங்க, ஆனால் அதுக்கு வாங்குகிற காசு மட்டும் ஓவராக இருக்குங்க. சுத்தமாக ஒருத்தே கிடையாது. இது வந்து 3ஆவது ரூமுங்க. ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாநகர் வர்றதுக்கே ஒரு 8:30-9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஹோட்டல் தேடினாங்க, காமிச்சிருப்பேன். எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரியே இல்லை. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒர்த்தாகவே இல்லை. ஸோ கடைசியாக இந்த ஹோட்டல் பார்த்தோம், இதுதான் வந்து கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சுது. இதை பாருங்கள், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுதான் ரூமில் வந்து 3 பெட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டாங்க, அதாவது 2 பெட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டாங்க. இந்த ஹோட்டலில் எதுக்கு இங்கேக்குள்ளே கிச்சன் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. அது பாத்ரூமு கிச்சனுங்கிறாங்க. எதுக்கு இந்த ஹோட்டலில் கிச்சனு? சமைக்கையும் அலோடு கிடையாதான், அப்புறம் எதுக்கு கிச்சனு இங்கே? ஸோ இந்த இட்டாநகர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அருணாச்சல் பிரதேசில் நம்ம போன ஹில் ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சரிங்களா. அதாவது ஹோட்டலில் நீங்கள் ஒரு அக்காமடேஷன் போனீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் செம ஒர்த்தாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இட்டாநகர் பார்த்தீங்கன்னா அந்த 1% கூட ஒர்த்து இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. செம எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. நேற்று ஒரு 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி போயிருந்தேன். அந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி நம்ம லிவிங் ரூம், அதாவது வந்து இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம், இந்த பெட் இருக்க ஏரியா வந்து ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாத்ரூம் இப்போ இருக்கு நீங்களே பாருங்க. இவ்வளோ கேவலமான பாத்ரூமுக்கு அவனுங்க 10,000 கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியாம். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து ஆஃப் சீசனுங்க. இந்த ஆஃப் சீசன்லேயே வந்து இவ்வளோ கேவலத்தின் உச்சமாக இருந்தால் நம்ம நார்மலான சீசன் இருக்கும், சீசன் டைம், அந்த டைமில் இதுக்கான ப்ரைஸும் இந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸும் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சி துப்புறதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்த நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதான் வந்து லாபி சரிங்களா. இதான் நம்ம ரூமு 305. ஸோ வந்து கீழே இறங்குற மாதிரி ஃப்ளோரு இதாக இருக்கு பாருங்கள். இவனுங்க பார்க்க போட்டு துப்புறதுக்குன்னே ஒரு இடம் சரிங்களா. அதான் ரிசப்ஷன் போகிற வழியில் இதாக இருக்கா. இது கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற வழியில் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்படி பூரா போட்டு துப்பிட்டு கிடக்காங்க. கருமத்தின் உச்சமாக வாழ்கிறாங்க இவங்க. ஸோ இது ரெஸ்டாரண்ட்டு, இந்த சைடு வந்து ரிசப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இட்டாநகர். இவனுங்கெல்லாம் பாருங்கள் முடியே இல்லை பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து அவ்வளோ குளிர் இல்லை, இல்லைனா முடி நிறையா இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பார்க்கிங் தான். நல்ல பார்க்கிங். நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, இங்கே ஃப்ரெண்ட்லாம் நிப்பாட்டினா சாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வண்டியும் வெளியில் எடுப்பா, நாங்கள் சாய் தர மாட்டோம்னு சொல்லி உள்ளே நிப்பாட்டோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம எப்படி நம்மளோட ஸ்கார்பியனில் தமிழ்நாட்டில் இருந்து சிக்கிம் போயிட்டு அங்கேருந்து இந்த அருணாச்சலில் தலைநகரமான இட்டாநகருக்கு வந்திருக்கோம். முழு பிளேலிஸ்ட்டு கார்லையும் கொடுக்குறேன், அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.